Hi friends, welcome back to my channel சமையல் with அனு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். விசேஷ வீடுகள்ல எல்லாம் வைக்கக்கூடிய வத்த குழம்பு ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். அதை நம்ம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்காங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது மூணையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, எடுத்துடலாம் தனியாக. இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்து இதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதையும் ஏற்கனவே வறுத்த பொருட்களையும் நல்லா ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், அப்போ தான் வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா சூடான பிறகு 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சுண்ட வத்தல் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எந்த வத்தல் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ மீதமுள்ள எண்ணெயில் தாளிச்சிக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து தாளிச்சிக்கலாங்க. இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 10 போல பூண்டு பற்களை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பூண்டு நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு 20 போல சின்ன வெங்காயங்க 1-2 கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் ஒரு 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இல்லை ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க வத்தலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு புளி கரைசலை சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி புளி லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, கொதிக்குது. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், தேங்காய், வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குழம்பு நல்லா திக்காக கொதிச்சு வர வரைக்கும் மூடி போட்டு நல்லா மூடி வைக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காகி வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, வீடே மணக்கிற மாதிரி விசேஷ வீட்டுங்களில் வைக்கக்கூடிய சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்து எப்படி குழம்பு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சமையல் வித் அனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.